ஒரு காலத்தில் அழகான பசுமை காடொன்றில் அனைத்து விலங்குகளும் அமைதியாக வாழ்ந்தன. அந்த காட்டுக்கு ராஜாவாக சிங்கம் இருந்தது. அது வலிமை, நியாயம், அறிவு மற்றும் துணிச்சலால் புகழ் பெற்றது. எல்லா விலங்குகளும் அதை மரியாதையுடன் பார்த்தன. சிங்கம் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை சபை கூட்டி விலங்குகளின் பிரச்சனைகளை கேட்டது. யாராவது ஒருவருக்கு குற்றம் செய்தால் அது உண்மைதான் என்பதை சரிபார்த்து நியாயமான தீர்ப்பு அளித்தது. ஒரு நாள் குரங்கு சிங்கத்தின் அருகே வந்து கண்ணீர் விட்டது. ராஜா, நாய் என் பழங்களை எடுத்துக்கொண்டு தின்றுவிட்டது. அதை தடுத்து வைக்க வேண்டும் என்றது. சிங்கம் தன் கோபத்துடன் நாயை அழைத்தது. இது உண்மையா என்று கேட்டது. நாய் தயங்கி தலையாழ்த்தியது. சிங்கம் மென்மையாக கூறியது, இங்கே எல்லோரும் சமம். வலிமை கொண்டதனால் எந்தவிதமான தவறுகளையும் செய்யக்கூடாது. இனிமேல் இது போன்றது நடந்தால் கடுமையான தண்டனை வரும். அதை கேட்ட பிறகு எல்லா விலங்குகளும் சிங்கத்தை நியாயமான, தர்மமான ராஜா என்று எண்ணின. சிங்கம் சக்தியாகவும் வலிமையாகவும் இருந்தது. ஆனால் அது தனது வலிமையை தவறாக பயன்படுத்தாமல் அனைவரையும் சமமாக மதித்து தோன்மையாக்கியது. அதனால் காட்டில் நிம்மதியும் ஒற்றுமையும் நிலவியது. கதையின் பொறுப்பு, ஒருவரிடம் வலிமை இருந்தாலும் அதை நேர்மையாகவும் நியாயமாகவும் பயன்படுத்தினாலேதான் ஒருவர் உண்மையான தலைவராக இருக்க முடியும்.